நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள். மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம். கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். நான் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். சந்திரன்கிறது உடல் காரகன், மனோகாரகன். நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான், உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான். அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் ராசி பலன் சொல்கிறோம். சரிங்களா? லக்னம்ங்கிறது வேறு. லக்னம்ங்கிறது உயிர். ஜாதக கட்டத்தில் பாருங்கள், லான் போட்டிருக்கு லக்னம். இப்போ ஒரு குழந்தை ஜனனமாக இருந்தது, அந்த லக்னத்திலிருந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டுருக்கும். அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன், ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு 15லேருந்து 20% தாங்க பேசும். சரிங்களா? ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க, ரிஷபராசி இருப்பீங்க, கடகராசி, விருச்சிக ராசி, சிம்மம், தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, நடக்காதுங்க. ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. 1 கோடி பேர் ஒரு ராசியில், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ராசியில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்கள் 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகிடும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன் பார்க்குறது. சரிங்களா? அது ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகிடும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார், நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அங்கே கெட்டது நடந்துகிட்ருக்கு, இங்கே கெட்டது சொல்கிறீங்க, நல்லது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நாங்கள் யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. யாராக இருந்தாலுங்க ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20% தான் நிச்சயமாக பேசும். அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன். ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? என்னென்ன கிரக நிலை மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்கார், கேது வந்து சிம்மராசியில் இருக்கார், உங்களுக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார், சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் செஞ்சிருக்காங்க, ராகு வந்து கும்பராசிலையும், மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசிலையும், மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் செஞ்சிருக்காங்க. இதுதான் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதி வந்துடும். உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு போயிடுவார். கடகத்தில் இருந்த குரு மிதுன ராசிக்கு வக்ரமாய் போயிடுவார். சரிங்களா? கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி வரும், புதனோட பயிற்சி, மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, டிசம்பர் 7ஆம் தேதி வரும், செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பொது பலனாக நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷம் முதல் மீன ராசிக்கு 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இல்லைங்க, ஜென்ம சனி போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு மன அழுத்தத்தோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க மீனராசிக்காரங்க. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை சனி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா ராசி மேலே சனி, அப்படி இருக்கிறது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? சந்திரன் மேலே சனி இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டத்தையும் மனக்கலக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் கொடுக்காம போகவே போகாது. ஏகப்பட்ட பிரச்சனையில் மீனராசிக்காரங்க இருக்கீங்க. அப்படியே உங்களை போட்டு அப்படியே உடம்பை போட்டு அப்படியே அழுத்துற மாதிரி, அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் மீனராசிக்காரங்க இருக்கீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு நிச்சயமாக உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு இந்த அதிசாரமாக குரு வந்தனால உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. இப்போ ஒரு இருள் மேலே ஒரு ஒளிகிரகம் படுறதுனால அந்த பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வர போகிறீங்க, சமாளிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் கவலைப்படாதீங்க. மன கஷ்டமும் பிரச்சனையும் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். ஏன்னா நிறைய மீனராசிக்காரங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்குது, மன அழுத்தத்தில் இருக்கீங்க, வேலை செய்கிற இடத்துல உங்களை யாரும் மதிக்க கிடையாது. ஒரு சில பேருக்கு வேலை போனவங்க நிறைய மீனராசிக்காரங்க இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ண முடியாமல் கஷ்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா பிஸ்னஸில் நஷ்டம், விரயம், லாபம் இல்லை, தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு சில பேர் இருக்காங்க. வேலையில் பிரச்சனைங்க சார், நாங்கள் நல்லது பண்ணுறோம், கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கோம், ஆனால் நல்லது பண்ணாலும் எங்களுக்கு கெட்ட பேர் தான் வருது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம், ஆனால் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு கடன் வாங்கி கொடுத்தா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை லாக் ஆகிடும், நாங்கள் வட்டி கட்டுற மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை, புதுசாக பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்துட்டு இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ராசியில் இருக்க சனி தான். சனி வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுப்பார். 7.5 சனி, அஷ்டம சனி போது ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கும்.
அது வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் தான். சரிங்களா? இது கர்ம கிரகங்க. கர்மவினையை தீர்க்கக்கூடிய பிளானட்டு தான் சனி. முன் ஜென்மத்தில் என்ன பாவங்கள் பண்ணமோ, என்னென்ன இதுக்கு முன்னாடி பண்ணமோ அதெல்லாமே தீர்க்கக்கூடிய, சரி செய்யக்கூடிய கிரகம் தான் சனி. அதனால தான் கர்மக்காரகன் சனின்னு சொல்கிறாங்க. வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது, ஏன்டா வாழ்றோன்னு இருக்குது, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்டபோது பாரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே இப்போ மீனராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? அதுதான் உண்மை. ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக சமாளிப்பீங்க. ராசி குரு பார்க்கறனால நிச்சயமாக உங்களால் சமாளிக்க முடியும். சனியிலிருந்து வந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும் இந்த மாதம். சரிங்களா? தொழில் எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம். சரிங்களா? புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க. தொழிலை வந்து உங்களால் கண்டிப்பாக இந்த மாதம் சரி செஞ்சுக்க முடியும், காப்பாற்றிக்க முடியும். தேவையான அளவுக்கு கடன் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது தொழிலை ரன் பண்ணுற அளவுக்கு, தொழிலை ஓட்டுற அளவுக்கு அப்படியே கடன் கிடச்சிரும். கேட்ட இடத்துல உதவி உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குங்க. கொஞ்சம் மன அழுத்தமெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி, அப்படியே கொஞ்சம் டிப்ரெஷன்லேயே ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும், சமாளிக்க முடியும் இந்த மாதம் உங்களுக்கு. வேலையே இல்லைங்க சார், பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா பாக்கியாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு. வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லைனாலும் ஒரு தற்காலிகமான ஒரு வேலையாச்சும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் வராதுங்க உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு சூரியனும் உங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜகிரகம் செவ்வாய் உங்களுக்கு சூரியனோட சேர்ந்துருக்காரு. இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். வேலை விஷயங்களில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்துருக்கறனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். அதேமாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கலன்னா கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல வேலையாச்சும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்க இந்த மாதம். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்குது. மெயினாக ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஹெல்த்தில் தான் உங்களுக்கு போட்டு ஒரு வழி பண்ணிகிட்ருக்கு. ஒரு சில பேருக்குலாம் உடம்புல அப்படியே டயர்டாக இருக்கும். அப்படியே ஸ்கின் பிரச்சனை, தோல் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, எலும்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, நரம்பு பிரச்சனையெல்லாம் சனி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. பிபி, கொலஸ்ட்ரால் அது மாதிரி இருக்கவங்கலாம் கொஞ்சம் வாக்கிங் ஜாக்கிங்கெல்லாம் போய்க்கிங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கனாலே இந்த மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காங்கிறத ஒரு உண்மையான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க, சமாளிப்பீங்க. சரிங்களா? இதுவும் கடந்து போகும், கவலைப்பட வேண்டாம். ஜென்மசனி முடிச்சுனால எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஆனால் இந்த மாதம் நிச்சயமாக குரு பார்வை இருக்கிறனால ஏதோ ஓரளவுக்கு நிச்சயமாக சமாளிச்சிருவீங்க. ராஜயோகாதிபதி கிரகம் செவ்வாய் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால பெரிய நல்ல விஷயம் நடக்கணுன்னா கூட புதுசாக உங்களுக்கு பெரிய கெடுதல் எதுவும் நடக்காமல் கேட்ட இடத்துல உதவியும் நல்ல ஒரு வேலையும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் மீனராசினியர்களுக்கு அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.